ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரவா பொங்கல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரவா பொங்கல் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 பங்கு ரவை எடுத்திங்கன்னா அரை பங்குலேருந்து 3/4 பங்கு வரைக்கும் பாசிப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் கொடுத்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரவா பொங்கலுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக அதுதான் எல்லாம் சாப்பிடுவாங்க. மற்றபடி நமக்கு பிடிச்சது சாப்பிட்லாங்க. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். தேங்காய் வந்து அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி, இஞ்சி, உப்பு, இதுக்கு தேவையான பொருட்களுங்க. பேசிக்காக இதுதான் தேவை. நீங்கள் முந்திரி பருப்பு கூட வச்சுக்கலாம், இல்லை கடலை கூட வச்சுக்கலாங்க, உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாகவோ இல்லை குறைன்னு நமக்கு எப்படி தேவையோ அப்படி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். தேங்காய் சட்னியை அரைச்சாச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரவா பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. பேன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது வேணால் உங்களுக்கு பிடிச்ச ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கலாங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம மிளகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும் பொரிஞ்சு வரும்போது. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இது ஒரே ஒரு தட்டை நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கணுங்க, இல்லாட்டி ரொம்ப காரமாக தெரியும். பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப மைல்டான காரத்தில் தான் இருக்கும். மிளகோட காரம் தான் நல்லா தெரியணும். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவா இருக்குல்ல, வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச ரவையை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடேறணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ரவையை நல்லா நம்ம இப்போ வறுத்தாச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியும் கலந்து வச்சுக்கலாங்க. 1 பங்கு ரவா, 3/4 பங்கு பாசிப்பருப்பு. இதுக்கு 2.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நம்ம வேக வச்ச பாசிப்பருப்புலேயும் நிறைய தண்ணி இருந்தால் அதையும் அளவுக்காக எடுத்துக்கலாங்க. இதை ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மேற்கொண்டு தேவையான தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 2.5 கப்பு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நான் ஊற்றுற தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வெந்துட்டுருக்கு. நம்ம போட்ட பாசிப்பருப்போட இப்போ நம்ம தண்ணி சுட வச்சு வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. கட்டி விழுன்னு பயப்படாதீங்க, ரவையை நல்லா வறுத்துட்டோம், அதனால் கட்டி விழுகாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம தனித்தனியாக சேர்த்ததெல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி வேகட்டும். இப்போ பார்த்தா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது நல்லா வெந்து வரும்போது நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு ஆயில் வேணும்னாலும் நெய் வேணும்னாலும் எது வேணும்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் 2ம் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் நம்மளோட ரவா பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். சூப்பராக நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி ஏறுறது பார்த்தீங்களா? எல்லா தண்ணியும் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இன்னும் மறுபடியும் கூட ஆற இன்னும் கெட்டியாகுங்க. கடைசியாக
நம்ம கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரெடியான ரவா பொங்கலை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அதோட ட்ரெடிஷ்னலாக எப்பவும் சாப்பிட்ற மாதிரி சட்னி சாம்பார் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் ஏதாவது கொஸ்து மாதிரி கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்ல வரல, பொதுவாக இதுதான் மேட்ச் பண்ணி சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டான ஃபுட்டு. பொங்கலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் உப்புமாவாக சாப்பிட்றதுக்கு பதில் வெண்பொங்கல், அதுக்கு நெக்ஸ்ட்டாக இந்த ரவா பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவங்களோட ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.